பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இங்கே ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொல்றாரு. அவருடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறானோ. மாம்சம், இரத்தம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்ல வரார் அப்படின்னா, அவருடைய பாடுகளை நினைவு கூற சொல்றார். முதலாவது அவருடைய பாடுகளை நாம் நினைவு கூறணும். அப்போ தான் நாம் அவரில் நிலைத்திருக்க முடியும். நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் மாம்சம் கிழிக்கப்பட்டது, அவர் இரத்தம் சிந்தினார் அப்படிங்கிறத நாம் முதல்ல நினைவு கூறணும். அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, அது ஒரு உடன்படிக்கை, புதிய உடன்படிக்கை. மாம்சமும் இரத்தமும் அப்படிங்கும்போது, அந்த மாம்சம் அப்படிங்கிறது அப்பம், இரத்தம் அப்படிங்கும்போது ரசம். அதான் அந்த புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தம்னு சர்ச்சஸ்லாம் சொல்லுவாங்க. அதுதான் அது. அந்த உடன்படிக்கையை ஆண்டவர் இங்கே நினைவுபடுத்துகிறார். அந்த உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கணும். அடுத்தபடியாக இதை இன்னும் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா, அந்த மாம்சம் அப்படிங்கிறது அப்பம், நானே ஜீவ அப்பம் அப்படின்னு சொல்கிறாரு. நானே அப்பம்ன்றார். அப்போது ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அப்போது அந்த வார்த்தை ஆகிய அப்பம், அதனுடைய சாராம்சம், அதனுடைய ரசம், அதுதான் இரத்தம். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். ஆழமாக பார்க்கும்போது அந்த வேதத்தின் சாராம்சம், வேதத்தின் அந்த ரசம், அந்த தேன், அதனுடைய ஆழம், அதில் நிலைத்திருக்கணும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? உங்களிலும் நிலைத்திருப்பேன் அப்படின்னு இங்கே ஆண்டவர் சொல்கிறார். இது மட்டும் இல்லை, ஒரு ஓமையை கூட சொல்கிறாரு. நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறார். அப்போது திராட்சை செடியும் கொடியும் இணைந்தாதான் அங்கே கனி கொடுக்க முடியும். வெறுமனே திராட்சை செடி ஒரு பக்கமும் கொடி ஒரு பக்கமும் இருந்தால் அங்கே கனி உண்டாகாது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த அளவுக்கு நாம் இயேசுவில் நிலைத்திருக்கணும். அப்படி நீங்கள் நிலைத்திருந்தீங்கன்னா உங்களில் பிதா நிலைத்திருப்பார், அதுபோல் நானும் நிலைத்திருப்பேன் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறார். ஒரு விருட்சம் இருக்குது, மரம் இருக்குது அப்படின்னா அந்த மரம் வேரோடு நிலைத்திருக்கணும். அப்போ தான் அந்த மரம் மிகப்பெரிய விருட்சமாகும், கனிகளை கொடுக்கும். வேர் சரியா நிலைத்திரலைன்னா அந்த மரம் என்ன ஆகும்? சின்ன காற்று வீசினா கூட என்ன ஆகிடும்? அது ஈஸியாக பிடுங்கப்பட்டு கீழே விழுந்துடும். அதுபோல் நம்முடைய விசுவாசம், அன்பு இருக்கக்கூடாது. தேவன் மீது இருக்கிற அன்பு அந்த அளவுக்கு நாம் என்னவா இருக்கணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ தான் அந்த கனிகளை கொடுக்க முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஒரு 9 விதமான கனியை சொல்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், தயவு, நற்குணம், இச்சை அடக்கம், விசுவாசம், நீடிய பொறுமை இப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் அந்த கனி. இந்த கனி எப்படி வரும் அப்படின்னா,
நாம திராட்சை செடியோட நிலைத்திருக்கணும், இணைந்திருக்கணும். அதாவது இயேசுவோட நிலைத்திருக்கணும், இயேசுவுக்குள்ள நிலைத்திருக்கணும். அப்படி நிலைத்திருந்தோமானால் நாம் என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக இப்படிப்பட்ட கனிகளை கொடுப்போம். அப்புறம் அவருடைய கட்டளைகளை சரியானபடி நாம் கை கொள்ளும்போது அவரிலே நிலைத்திருக்கிறோம். கற்பனைகளை கை கொள்ளும்போது, சரியானபடி கை கொள்ளும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அவர் வேத வார்த்தைகளில் அநேக கற்பனைகளை எழுதி கொடுத்துருக்கிறார், கட்டளைகளை எழுதி கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் நாம் சரியானபடி கையாளும்போது நாம் அவரிலே நிலைத்திருக்கிறோம். அப்பொழுது அவருடைய ஆவி நம்மில் நிலைத்திருக்கிறது, நம்முடைய ஆவி அவரிடத்தில் நிலைத்திருக்கிறது என்பதை நாம் அறிய முடியும் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது. இப்படி வேதத்தில் பல பேர் இயேசுவில் நிலைத்திருந்திருக்கிறாங்க, கனிகளையும் கொடுத்துருக்குறாங்க. அதில் உதாரணத்துக்கு ஒருத்தரை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏனோக். கிட்டத்தட்ட 300 வருடங்கள் இயேசுவோடே சஞ்சரித்தார், இயேசுவோடே நடந்தார், இயேசுவோடே உறவாடினார், இயேசுவிலே நிலைத்திருந்தார். அப்படி நாமும் நிலைத்திருக்கணும். ஏனோக் அதன் மூலமாக கனிகளை வெளிப்படுத்தினார். நாமும் அப்படி கனிகளை வெளிப்படுத்தணும். அதுதான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. இதன்படி நாமும் இனிமேல் வருகிற காலங்களில் நாம் இன்னும் அதிகமாக ஆண்டவர்களை நிலைத்திருக்க பிரயாசப்படுவோம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.